श्लोका नंबर 20 परस्तस्मास्तु भावोऽन्यः व्यक्तो व्यक्तात् सनातनः यस्य सर्वेषु भूतेषु नश्यत्सु न विनश्यति. ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்லோகம் வரைக்கும் போன ஸ்லோகம் வரைக்கும் இந்த ஃபைனைட் ரிசல்ட்ஸ் பற்றி பகவான் நமக்கு சொன்னார். அதாவது இந்த மெட்டீரியல் விஷயங்கள்லாம் இருக்கே, அந்த மெட்டீரியல் வேர்ல்டே எப்படி இருக்கு? மேனிஃபெஸ்ட்டு அன்மேனிஃபெஸ்ட். அதுவே பாவமாக இருக்குது, அதுவே நிரந்தரமாக அதால் இருக்க முடியலை. அப்போ அந்த ரிசல்ட் எப்படி இருக்கும்? அது உள்ள அந்த வேர்ல்டு உள்ள நாம் பண்ணி ஆக்ஷன் பண்ணி அது மூலமாக கிடைக்கிற ரிசல்ட் எப்படி இருக்கும்? அதுவும் அனித்தியமாக தான் இருக்கும். ஸோ அது டைமுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கிறதுனால கண்டிப்பாக அது அழிவுக்கு உட்பட்டது. ஸோ மேனிஃபெஸ்ட் அன்மேனிஃபெஸ்ட்டுன்னு இந்த உலகம் போயிட்டே தான் இருக்க போகிறது. பட் கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார்? இந்த மனுஷன் இருக்கானே, அவனால் வேறு ஒரு கோலை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம பார்க்குற இந்த பிரபஞ்சத்தை காரிய பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இன்விசிபிளாக இருக்கு இல்லையா, அந்த பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருக்குல்ல, அதுக்கு பேர் காரண பிரபஞ்சம். அதாவது வியக்தமாக இருந்ததுன்னா காரிய பிரபஞ்சம், அவ்வியக்தமாக இருந்ததுன்னா காரண பிரபஞ்சம். இந்த காரண பிரபஞ்சம் இருக்குல்ல, அதுக்கு இன்னொரு பேர் தான் மாயா. அதோட வேறு பேர் மாயா, பிரகிருதி, அவ்வியக்தம் அப்படி நிறைய பேர் அதுக்கு இருக்குது. அவ்வியாக்கிருதி அப்படிலாம் நிறைய பேர் இருக்குது. ஸோ அந்த மாயா தான் இப்போ இந்த மாதிரி வேர்ல்டாக மாறி இருக்கு. அப்போ வேர்ல்டு மேட்டர் பிரின்சிபல்னால் மாயாவும் மேட்டர் பிரின்சிபல், ஜட தத்துவம். ஸோ வியக்தம் அவ்வியக்தம் ரெண்டுமே எதுக்குள்ளே எக்ஸிஸ்ட் ஆகுறதுனா டைம்குள்ளே தான் எக்ஸிஸ்ட் ஆகிறது. அப்போ டைமுக்கு வெளியில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? இருக்க முடியுமா? டைமுக்கு வெளியில், டைமுக்கு வெளியில் இருக்கிற பிரின்சிபலுக்கு பேர் தான் ஆத்மா, கான்ஷியஸ்னஸ். இப்போ இந்த சைத்தன்யம் இருக்கே, கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோமே, அது என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா இந்த வியக்தம் அவ்வியக்தம், வியக்தம் அவ்வியக்தம் அதை ஆல் த டைம் பார்த்துட்டே இருக்கு, விட்னஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நம்ம இப்போ ஜாக்கிரத அவஸ்தாவில் இருக்கோம் இல்லையா? ஜாக்கிரத அவஸ்தானா என்ன அர்த்தம்? விழிப்பு நிலை. எல்லாமே மூச்சுன்னு இருக்கோமா எல்லோரும்? ஓகே, மூச்சுன்னு இருக்கோம். இப்போ நான் கிளாஸ் கேட்டுருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து தூங்க போகிறோம். அப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு கனவு வரும். கனவு காணும் பொழுது அது கனவுன்னு நமக்கு தெரியாது. பட் கனவு முடிஞ்சு எழுந்துக்கும் பொழுது நான் கனவு கண்டேன், இந்த கனவை நான் கண்டேன் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி நன்னா தூங்கின்னு இருக்கும் பொழுது நான் நன்னா தூங்கின்னு இருக்கேன் அப்படின்னு தூங்கும் பொழுது சொல்ல மாட்டேன். எழுந்த உடனே நான் நேத்திக்கு ரொம்ப நன்னா தூங்கினேன் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். இது எல்லாத்தையும் என்னால் எப்படி சொல்ல முடியாது? ஜாக்கிரத அவஸ்தாலையும் நான் இருக்கணும், அப்போ தான் நான் கிளாஸ் கேட்டுருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஸ்வப்ன அவஸ்தாலையும் ஜாக்கிரத அவஸ்தாவில் யார் இருந்தாலும் அதே ஆள் ஸ்வப்ன அவஸ்தாலையும் கண்டினியூ ஆகணும். கண்டினியூ ஆகி கனவை விட்னஸ் பண்ணணும். அப்போ தான் தூங்கி எழுந்த உடனே இந்த கனவு எனக்கு வந்தது அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். இப்போ நன்னா தூங்கும் பொழுதும் அதே நான் அங்கே இருந்துட்டு நன்னா தூங்குறேன் அப்படிங்கிறதை விட்னஸ் பண்ணணும். அப்போ தான் என்னால் நான் நன்னா தூங்கினேன்னு காத்தால் எழுந்து சொல்ல முடியும். அந்த நான் இருக்கே கண்டினியூவஸாக ஜாக்கிரத் ஸ்வப்ன சுஷுப்தி இது மூணுத்துலேயும் மாறாமல் இருக்கணும். அந்த நான்
இப்போது இப்போ இந்த நான் இருக்கேன் இல்லையா, இப்போ நான் வந்து பேசின்னு இருக்கேன் அப்படின்னா பேசுகிறேன், அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் பேசாமல் இருந்தேன்னா மாறிடுறேன் இல்லையா. நான் சொல்கிறது எந்த நான் பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸோ அசோசியேட் ஆகாத அந்த சைத்தன்ய தத்துவம். இப்போ நான் ஒரு நான் சொன்னேன்னா எதோடு சேர்த்து சொல்லிக்கிறேன், நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் என்னோடய சரீரத்தோடு என்னை சேர்த்துட்டு நான் வாயை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த நான் இருக்கே, அது எந்த சரீரத்தோடையும் சேராத நான். அதனால தான் கிளாஸ் கேட்டுன்னு இருக்கிறதையும் அது பார்த்துட்டுருக்கு, கனவு கண்டதையும் அது பார்த்துட்டுருக்கு, நன்னா தூங்கினதையும் அது பார்க்கறது. அந்த நான் இருக்கே அதுதான் ஆத்ம சைத்தன்யம், சைத்தன்ய தத்துவம். இப்போது ஒரு ஸ்பேஸ் அண்ட் டைம் இருக்குது இல்லையா. இப்போ ஜாக்கிரத்தில் ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் டைம் இருக்குது. கனவு வரும் பொழுது இதே ஸ்பேஸ் அண்ட் டைம் கனவுல வருதா? கனவே நம்மளோட மைண்டுக்குள்ளே நடக்கிறது. இந்த ஹால் ஸ்பேஸ் நம்மளோட மைண்டுக்குள்ளே இருக்குமா? அப்போ மைண்டுக்குள்ளே கனவு வருதே, அந்த கனவு ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் அண்ட் டைமில் வருதே, அது டிஃப்ரெண்ட் ஸ்பேஸ் டிஃப்ரெண்ட் டைம். அப்போ கனவு ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஸ்பேஸும் டைமும் என்ன ஆகிறது? போய்டுறது, இட் கோஸ். திருப்பியும் தூங்கி எழுந்தும்போது தான் இந்த ஸ்பேஸும் டைமும் வருது. இப்போ காத்தால் எழுந்துக்கும் போது ஸ்பேஸ் அண்ட் டைம் வரது, ஸ்பேஸ் அண்ட் டைம் வரதை கான்ஷியஸ்னஸ் விட்னஸ் பண்ணுறது. ட்ரீமுக்கு போகும் பொழுது ஜாக்கிரத் ஸ்பேஸ் அண்ட் டைம் போகிறதையும் கான்ஷியஸ்னஸ் விட்னஸ் பண்ணுறது. ஜாக்கிரத் ஸ்பேஸ் அண்ட் டைம் போன உடனே ஸ்வப்ன ஸ்பேஸ் அண்ட் டைம் வரதை கான்ஷியஸ்னஸ் விட்னஸ் பண்ணுறது. அப்புறம் நல்லா தூங்க போகிறேன் இப்போது அப்படின்னா கனவு என்ன ஆகும்? போயிடும். அப்போ கனவு ஸ்பேஸ் அண்ட் டைம் போகிறதையும் கான்ஷியஸ்னஸ் விட்னஸ் பண்ணுறது. சரி, நல்லா தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஸ்பேஸ் அண்ட் டைமே கிடையாது, ஸ்பேஸும் இல்லை டைமும் இல்லை. அப்போ கான்ஷியஸ்னஸ் ஸ்பேஸ் அண்ட் டைமுக்கு அப்பாற்பட்டது. கான்ஷியஸ்னஸ் ஸ்பேஸில் இல்லை, கான்ஷியஸ்னஸ் டைமுக்குள்ளே இல்லை. அந்த ஸ்பேஸ் வரதையே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் நான் ஸ்பேஸ்க்குள்ளே எப்படி இருக்க முடியும் இல்லையா. டைம் வரதையே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் டைமுக்குள்ளே நான் எப்படி இருக்க முடியும்? இப்போ கான்ஷியஸ்னஸ் வந்து டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு வெளியில் இருக்குது. அதை வந்து ஸ்பேஸில் நம்மளால் லொக்கேட் பண்ண முடியாது. ஸ்பேஸே கான்ஷியஸ்னஸில் லொக்கேட்டட். இப்போ நான் தான் அதை விட்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் என்னில் அந்த ஸ்பேஸ் வந்து லொக்கேட்டட், டைம் வந்து லொக்கேட்டட். ஸோ அந்த கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபிளை தான் நாம் பகவான் அப்படின்னு சொல்கிறோம். சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம, பிரம்மன் அப்படின்னு அதை தான் சொல்கிறோம். ஆத்மா அப்படின்னு அதை தான் நாம் சொல்கிறோம். பரா பிரகிருதி அப்படின்னு படித்தோம் இல்லையா 7வது அத்தியாயத்தில். ஸோ அப்போது அது டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு வெளியில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஃபார்ம் கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னால் அப்போ ஏன் பகவானுக்கு நாம் நிறைய ஃபார்ம்ஸை வந்து ஆட்ரிபியூட் பண்ணுறோம்? கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் வச்சுருப்பா, சரஸ்வதி வந்து வீணை வச்சுருப்பா, சரஸ்வதி இப்படி உட்காந்துட்டுருப்பா, வெள்ளை தாமரையில் இருப்பா. அதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய மைண்டுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் புரிகிற வரைக்கும் சாஸ்திரம் வந்து போனால் போகிறதுன்னு ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி சின்ன ஏபிசிடிலாம் ஆரம்பிக்கிறதோ அந்த மாதிரி அந்த விஷயங்களை போனால் போகிறது வச்சுக்கோ, மைண்டு ப்ரிப்பேர் ஆகிற வரைக்கும் அப்படியெல்லாம் நீ சொல்லிக்கோ. ஒன்ஸ் உனக்கு மெச்சூரிட்டி வந்துடுது அப்படின்னு சொன்னால் அதிலேருந்து நாம் வெளியில் வரணும். ஏன்னா நம்மளுடைய கோல் இந்த டைம் அண்ட் ஸ்பேஸுக்குள்ள விஷயங்களை அடைஞ்சு டைம் அண்ட் ஸ்பேஸ்லேயே மறுபடியும் செத்து மறுபடியும் பிறந்து மறுபடியும் செத்து அது கிடையாது. டைம் அண்ட் ஸ்பேஸுக்கே வெளியில் எது இருக்கோ அதை தெரிஞ்சுண்டு நான்
அந்த இம்மார்டல் அப்படின்னு நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் என்னுடைய எய்மாக இருக்கணும். அந்த சைத்தன்ய ஸ்வரூபம் நான் அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டேன்னா கண்டிப்பாக நான் வந்து டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு வெளியில் தான் இருப்பேன். டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு வெளியில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு அழிவு அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ பரஹ தஸ்மாத் அவ்யக்தாத் அந்யஹா அவ்யக்த. இப்போ நம்ம வந்து அன்மேனிஃபெஸ்ட் மேட்டர் பற்றி பார்த்தோம், மேனிஃபெஸ்ட் மேட்டர் பற்றி பார்த்தோம் இல்லையா. ஆனால் இங்கே கிருஷ்ணன் சொல்கிற அந்யஹா, அதை தவிர இன்னொன்று ஒன்று இருக்குது. அது வந்து பரஹா, அந்த வியக்த அவ்யக்தவை தவிர ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு பேர் என்னது? கான்ஷியஸ்னஸ். அந்த மூணாவது விஷயம் வந்து கான்ஷியஸ்னஸ், சைத்தன்ய தத்துவம். அது எப்படிப்பட்டதான்? சனாதனஹா. டைம்னால் அதை ஒன்றும் பண்ண முடியாது, ஸ்பேஸ்னால் அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த டைம் அண்டு ஸ்பேஸை விட்னஸ் பண்ணுறதே இந்த கான்ஷியஸ்னஸ் தான். டைம் வந்து தூக்கத்தில் ரிசால்வ் ஆகிறத இந்த சைத்தன்யம் தான் விட்னஸ் பண்ணுறது. டைம் மறுபடியும் அப்பியர் ஆகிறதையும் இந்த சைத்தன்யம் தான் விட்னஸ் பண்ணுறது. அது ஒரு நாளும் டைம்னால் அஃபெக்ட் ஆகாது. யஹ ச சர்வேஷு பூதேஷு நஷ்யத்சு ந வினஷ்யதி. யஹ அப்படின்னா இந்த சைத்தன்ய தத்துவம் சர்வேஷு பூதேஷு நஷ்யத்சு, பாக்கி எல்லா ஜீவராசிகளும் அழிஞ்சு போனாலும் இது எப்படி இருக்கான்? ந வினஷ்யதி. இது அவினாஷி அப்படின்னு சொல்கிறது. அவினாஷி து தத்வித்தி பார்த்தோம் இல்லையா செகண்ட் சாப்டரில். இந்த சைத்தன்ய தத்துவம் அழியறது இல்லை. அது வந்து ஸ்பேஸில் லொக்கேட்டட் கிடையாது. தூங்கும் பொழுது நாம் எங்கேயுமே லொக்கேட் ஆகிறது இல்லை. அதனால தானே எந்த இடத்துல படுத்துன்னு தூங்கின்னு இருக்கேன்னு நமக்கு தெரியலையே. அப்போ நான் என்னவா இருக்கேன் தூங்கும் பொழுது? சைத்தன்ய தத்துவமாக நான் இருக்கேன். ஆனால் எழுந்த உடனே என்ன பண்ணிடுறேன்? இந்த சரீரத்தோடு ஐடென்டிஃபை பண்ணிட்டு நான் இந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு தப்பாக ஒரு ஐடியாவை நான் டெவலப் பண்ணிக்கிறேன். அதனால தான் பகவான் எங்கே இருக்கார் இப்படிங்கிற கேள்வியை ராங் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது இல்லையா. ஏன் கேட்குறோம் பகவான் எங்கே இருக்காருங்கிற கேள்வி? எதனால் இந்த கேள்வி வருது? நான் இருக்கிற இடத்துல பகவான் இல்லை, அதனால் பகவான் வேற எங்கேயோ இருக்காருங்கிற ஐடியா எனக்கு தோன்றுறது. அவர் வந்து ஸ்பேஸ்லேயே லொக்கேட்டட் இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் எங்கே இருக்காருங்கிற கேள்வி கரெக்டான கேள்வியா? எங்கே அப்படின்னு கேட்கணுன்னா அது எதுக்குள்ளே இருக்கணும்? ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கணும். உன் வீடு எங்கே அப்படின்னு கேட்டேன்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ இந்த ஸ்பேஸுக்குள்ளே அது இருக்கணும். ஸ்பேஸ்லேயே அவர் லொக்கேட்டட் இல்லைன்னா எங்கே அப்படிங்கிற கேள்வியே வந்து தவறான கேள்வி. அவர் டைம்லேயே லொக்கேட்டட் இல்லை அப்படின்னு சொன்னால் எப்போ தோன்றினார்? எப்படி கேட்க முடியும் அந்த கேள்வியை? டைம் வரதுக்கு முன்னாடியிலேருந்து அவர் இருக்கார். அப்போ எப்போ தோன்றினார் அப்படிங்கிற கேள்வி தவறான கேள்வி. எப்போ, எங்கே, ஏன் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளால் கேட்கவே முடியாது. இந்த கேள்வியெல்லாம் எப்போ ரிலவெண்ட் ஆகும்னு டைம் அண்ட் ஸ்பேஸ்க்குள்ளே இருந்தால் நீ கேட்கலாம். எப்போ வந்தது, ஏன் வந்தது, எதனால் வந்தது அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த டாபிக்ஸ் பற்றிலாம் நிறைய உபனிஷத் வந்து நமக்கு டிஸ்கஸ் பண்ணுறது. அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மாத் அந்யத்ர அஸ்மாத் கிருதா கிருதா அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதனால தான் பிரம்மன் என்ன சொல்லுவோம்? ஆத்மாவை காரண காரிய விலக்ஷண பிரம்மன் அப்படின்னு பேர். இப்போ பிரம்மன் வந்து இந்த சிருஷ்டிக்கு காரணமும் கிடையாது, அது காரியமும் கிடையாது. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு.